ஹலோ மக்களை, வெற்றி துளசி யாரும் எதிர்பார்க்காத மாதிரி செம ட்விஸ்டாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம அஞ்சலியும் எப்படியாவது முருகனோட அம்மாவை கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தேடிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக மகேஷ் பற்றின எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சிடுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அஞ்சலி ரங்கம்மாள் பாட்டியை தலையினை வச்சு போட்டுதல பார்த்தது அந்த மகேஷ் தான் கெஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா மகேஷோட தலையிலையும் அடிப்பட்ட மாதிரி ஒரு கெட்டு போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம அஞ்சலி ஒரு பெரிய கல்லை வச்சு மகேஷ்க்கு மேலே தூக்கி எறிஞ்சாங்க. இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மகேஷ் தான் இந்த வேலையை செய்திருப்பான். அவனால என்னெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஏதாவது ஒரு தடையும் இந்த ரூமுக்குள்ளே கிடைக்குமான்னு அஞ்சலி ஒரு பக்கமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ள மகேஷ் வந்துடுறாங்க. மகேஷை பார்த்தோன்னா அஞ்சலி கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம அஞ்சலியும் அப்படியே ஆக்டிங்கை கொடுக்குறாங்க மதிய மாதிரி. அப்படியே மகேஷும் அவங்கள்ட்ட என்ன இது, நீ எதுக்கு இங்கெல்லாம் தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் மதியம் இல்லை ரூம் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அதான் என்னெல்லாம் இருக்குன்னு சும்மா சுற்றி பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி செம அசால்ட்டாக பேசுகிறாங்க. இதை கேட்டு எதிர்ச்சலான மகேஷும் என்ன சொல்கிற, நீ ஏதாவது சுருட்டிட்டு போக பார்க்குறியா அப்படின்னு சொல்லவும் மதி அப்படியே கொந்தளிக்கிறாங்க. என்ன பார்த்தா நீ திருடி சொல்ல பார்த்தா என்னை பற்றி என்னோட ஏரியாவில் கேட்டிருப்பாரு, அப்போ தெரியும். இதே மாதிரிலாம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறமா அஞ்சலி மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மதி சரியாக சொல்லிட்டு போகிறாங்க. மகேஷும் சரி நான் எதுவும் சொல்லலை, அஞ்சலி மாதிரி நடிச்சிட்டு ஏற்கனவே இருக்க பிரச்சனை போதாதுன்னு நீ வேற என்னை தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி மகேஷ் சொல்லிடுறாங்க. அஞ்சலி எப்படியாவது மகேஷ் பற்றின எல்லா உண்மையும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடணும் நினச்சிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றியும் துளசிக்கிட்ட வந்து என் ஃப்ரெண்டில் வந்து நில்லுங்க, உங்கள் முகத்தை பார்க்கணும்னு சொல்லவும் துளசி அப்படியே புரியாமல் போய் நிற்கிறாங்க. வெற்றிக்கிட்ட எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம வெற்றியும் காலையிலேயே மகாலட்சுமி முகத்தை பார்த்துட்டு போனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லவும் நம்ம துளசி அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஏன்னா ஏற்கனவே அபிராமி எல்லாம் என்னெல்லாமோ நம்ம துளசியை திட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் நினச்சி நம்ம துளசி வருத்தப்படுறாங்க. இப்படியெல்லாம் அபிராமி அம்மா சொன்ன பிறவும் நம்ம வெற்றி இந்த மாதிரி நம்மகிட்ட பிஹேவ் பண்ணுறாங்களே, ஒரு பக்கம் நம்ம வெற்றிக்கு மேலே அன்பு வருதுன்னே சொல்லலாம். துளசியும் வெற்றியை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. வெற்றி நமக்காக என்ன செய்திருக்காங்க, அதே சமயத்தில் நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வேலைக்கு போக கூட தயாராகிட்டாங்க. இப்படி என்னெல்லாமோ செய்திருக்காங்க. இப்படிப்பட்டவங்களை நம்ம இன்னும் ஏற்றுக்காமல் இருக்கிறது தப்பு தானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசிக்கு மனசு உறுத்திட்டே இருக்குது. இன்னொரு சைடு நம்ம வெற்றி செய்கிறத எல்லாத்தையுமே நம்ம துளசி ரசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம லக்ஷ்மியும் வீட்டில் இருக்கும்போது கரெக்டாக மகேஷும் வராங்க. மகேஷ் சுற்றி பார்க்கும்போது யாருமே வீட்டில் இல்லை. பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இந்த மதி வீட்டை விட்டு போயிட்டாலோ, அவள் சொன்ன மாதிரி செய்திருவாளோ அப்படிங்கிற மாதிரி மகேஷ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மி கிட்ட மகேஷும் என்னத்தை யாருமே காணலை அப்படின்னு விசாரிக்கவும் லக்ஷ்மி இல்லை அஞ்சலி வந்து முருகனோட அம்மாவை பற்றி கேட்டுட்டு இருந்தா, அதான் முருகன் அம்மா ஃபோட்டோவை பார்க்குறதுக்காண்டி என்னோட வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதை கேட்டோன்னே மகேஷ் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுங்க. என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலை, இவ இதுக்கு தேவை இல்லாமல் அவங்க கூட போகணும் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அஞ்சலியும் முருகன்கிட்ட வந்து உன்னோட அம்மா ஃபோட்டோ நீ பார்த்துருக்கியான்னா எனக்கு தான் காட்டுனதே இல்லை, சரி அம்மா ஃபோட்டோவை எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. லக்ஷ்மியும் நம்ம முருகன்கிட்ட அந்த ஃபோட்டோ இருக்கக்கூடிய இடத்த எல்லாத்தையுமே சொல்லி வைக்கிறாங்க. நம்ம அஞ்சலியும் முருகனும் அவங்களோட ஹாஸ்பிட்டல் செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு சரி நம்ம வீட்டுக்கு போய் அம்மா சொன்ன இடத்துலையே போய் தேடலாம் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலியும் முருகனும் கிளம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மகேஷும் எப்படி இருந்தாலும் அவங்க 2 பேரும் போய் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. மகேஷும் அந்த வீட்டுக்கே போயிடுறாங்க. இதெல்லாம் தெரியாமல் நம்ம அஞ்சலியும் முருகனும் அந்த இடத்துக்கு வர போகிறாங்க. மகேஷும் குழம்பிட்டே இருக்காங்க. இந்த அஞ்சலியாக தான் இருக்குமோ, இவா எதுக்கு இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் செய்கிறா அப்படின்னு நினச்சி குழம்பி போயிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். லக்ஷ்மி எதுக்கு தான் இந்த மகேஷ் மாப்பிள்ளை இவ்வளோ பதட்ட ஆகுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கும் நம்ம அஞ்சலிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அவங்க பண்ணுறது எதுவுமே தெரியலை, எங்கே போகிறாங்க வராங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மிக்கும் கொஞ்சம் சந்தேகம் வருதுன்னே சொல்லலாம். நம்ம அஞ்சலியும் முருகன்கிட்ட கண்டிப்பாக உன்னோட அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம்னா நீ எதுக்குமே கவலைப்படாத, அந்த ஃபோட்டோ மட்டும் கிடச்சிச்சுன்னா யாருக்கிட்டையாவது எப்படியாவது விசாரிக்கலாம், அதுக்கப்புறமா உன்னோட அம்மாவும் கிடச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முருகனுக்கு ஆறுதல் கொடுத்துட்டே வராங்க. முருகனும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் ஆகுறாங்க. கண்டிப்பாக என்னோட அம்மாவை கண்டுபிடிச்சிடணும் அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி அஞ்சலிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.
அஞ்சலி முருகனும் இங்கே வரும்போது அந்த வீட்டு கதவை பார்த்தா கதவு திறந்திருக்கு. இதை கேட்ட உடனே என்ன இது கதவு ஓப்பனாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக யாரோ வீட்டில் இருக்காங்கன்னா ஏதோ ஒரு மர்மம் இதில் இருக்குது, என்னவா இருக்கும்னு குழம்பி போயிடுறாங்க. அப்படியே அஞ்சலி முருகன் கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாதான்னா நீ போய் ஃபோட்டோவை எடுக்கிற வேலையை பாரு, நான் இந்த வீட்டை சுற்றி பார்க்குறேன் யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. கரெக்டாட்டு அவங்களோட சத்தம் கேட்ட உடனே மகேஷ் இவங்க வந்துட்டாங்களா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோருக்கு பின்னாடியே ஒளிஞ்சு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முருகனும் நம்ம லக்ஷ்மி சொன்ன இடத்த போய் பார்க்குறாங்க. அதில் எங்கேயாவது ஃபோட்டோ இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க. கொஞ்சம் இடத்துல தேடி பார்க்கவும் எங்கேயும் இல்லை. நம்ம அஞ்சலியும் யாரோ இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. முருகனுக்கு கடைசியில் ஒரு வழியாக அவங்க அம்மாவோட ஃபோட்டோவே கிடச்சிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோ பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷம் ஆகி அந்த ஃபோட்டோவை அப்படியே தடவி பார்க்குறாங்க. நம்ம நினச்ச மாதிரி அம்மா ஃபோட்டோ இருக்குது, இதை எப்படியாவது நம்ம அஞ்சலிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அஞ்சலிட்ட மட்டும் காட்டிட்டேன்னா அதை வச்சு எப்படி அஞ்சலி நம்ம அம்மாவை கண்டுபிடிச்சிருவான்னு ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க. அப்படியே முருகனும் சவுண்டு போட மாதிரி இருக்குது. அஞ்சலியும் இன்னொரு சைடு அதை தேடிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த டைமில் மகேஷ் எப்படியாவது இவ கையில் இந்த ஃபோட்டோ கிடைக்கக்கூடாது, இந்த ஃபோட்டோ மட்டும் கிடச்சுன்னா அதை வச்சு ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மதி எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறா, இந்த மதியா இருக்காதா அஞ்சலியா இருக்குமோ அப்படியே சொல்லிட்டு கொஞ்சம் குழம்பியே போயிடுறாங்க. அப்படியே மகேஷும் அவங்க பக்கத்துலேயே போயிடுறாங்கன்னே சொல்லலாம். வீட்டுக்கு வந்ததும் மகேஷுக்கு பயங்கரமாக குழப்பமாக இருக்கு. இவா எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய போகிறா, அந்த முருகன் அம்மா இவளுக்கு யாரா இருக்கும், முருகன் அம்மாவை எல்லாம் எதுக்கு இவா விசாரிக்க போகிறா, இந்த மதி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்த உடனே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ எங்கே போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அஞ்சலி ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அத்தை கிட்ட கேட்டேன், முருகன் அம்மா ஃபோட்டோவை தேடி போயிருக்கேன்னு சொன்னாங்க, எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, எதுக்கு இப்போ அந்த வீட்டுக்கு போன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலியும் கொஞ்ச நேரத்தில் பதட்டம் ஆகிட்டாங்க. மகேஷுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போயிடுறாங்க. இருந்தாலும் மதி மாதிரி ஆக்டிங்கை கொடுக்குறாங்க. என்னையா பேசுகிற நீ, என்னையே சந்தேகப்படுறியா, எவ்வளோ தைரியம் தான் என்ன சந்தேகப்படுவ, நான் அப்புறமா ஏதாவது மாறி போய் சொன்னேன்னா அதுக்கப்புறம் அவங்க சந்தேகப்பட மாட்டாங்களா என்னெல்லாம், அதுக்கேற்றவாறு நடிக்காட்டாமா, அஞ்சலியை மாதிரியே நடிக்க சொல்லி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படி இந்த மாதிரி அவங்க கூட போகாமல் இருக்குது, அவங்க கூப்பிட்டாங்க அதனால தான் போனேன், நான் மட்டும் வேண்டான்னு சொல்லியிருந்தேன்னா அப்புறம் என்ன நினைப்பாங்க, மதியம் நினச்சிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம மதியம். அப்படியே மகேஷும் மதியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் உன்னை அஞ்சலி மாதிரி தான் நடிக்க சொன்னேன், அஞ்சலியாட்டே வாழ சொல்லலை, இந்த வேலையெல்லாம் இனிமேல் செய்தேன்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மதியம் நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதையா, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்னா நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன், அது மட்டும் இல்லாமல் நான் பாட்டுக்கு என்னோட வீட்டில் நல்லா இருந்துட்டு இருந்தேன், டெய்லி மீன் அப்படின்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன், இங்கே வந்து எனக்கு சாப்பாடு கூட சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம மதிய ஆக்டிங்கை கொடுத்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க புலம்பல் தாங்க முடியாமல் மகேஷ் அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அவங்க போன உடனே அஞ்சலி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வந்தது மகேஷை தான் இருக்கும், கண்டிப்பாக அன்னைக்கு இருட்டறையில் பார்த்தது முருகன் அம்மாவாக தான் இருக்குமா, அதே சமயத்தில் மகேஷ் தான் இத்தனை வருஷமாக அவங்கள அடைச்சி வச்சிருக்கானோ சொல்லிட்டு நம்ம அஞ்சலி சந்தேகப்படுறாங்கன்னே சொல்லலாம்.